கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. உம் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. என்னில் இன்று காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது, இன்று என்னில் காண்பதெல்லாம் உம்மால் தானே வந்தது. இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே, உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. இயேசுவே என் வாழ்வின் அர்த்தமே, உம் மகத்துவத்தை சொல்லி துதிப்பே. உம் நீதியை சொல்ல ஒரு நாவு போதாதே, நீ செய்ததை சொல்ல இந்த ஆயுள் போதாதே. ஆமென் இயேசப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நீதியை சொல்ல ஒரு நாவு பத்தாதப்பா. ஆமென் ஆண்டவர். எங்களுக்கு செய்ததை சொல்ல எங்கள் ஆயுள் நாளே போதாத ஆண்டவர். அத்தனை நன்மைகள் எங்களுக்காய் செய்திருக்கிறீர் அப்பா. இருளில் இருந்த எங்களை அப்பா நீங்க வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கீங்கப்பா. பாவத்தில் இருந்த எங்களை ரட்சிப்புக்குள்ள எடுத்து வந்திருக்கீங்க ஏசப்பா. ஆமென் ஆண்டவர். பிசாசின் பிள்ளைகளாய் இருந்த எங்களை உம்முடைய பிள்ளையாகும்படி எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவர். ஆமென் ஏசப்பா. நீதியின் பாதையில் எங்களை நடத்துகிறீரப்பா. நீர் எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பிக்கிறீர் ஆண்டவர். எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிற நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கீங்க ஏசப்பா. இதெல்லாம் நன்றி சொல்ல எங்கள் ஆயுள் போதாத ஆண்டவர். எத்தனை எத்தனை நன்மைகள் அப்பா, எத்தனை எத்தனை நல்ல நன்மைகள் எங்களுக்கு செய்திருக்கிறீங்க ஆண்டவர். உனக்கு கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்து வறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18 மற்றும் 19வது வசனங்கள். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 18 மற்றும் 19வது வசனங்கள். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதென்று என்று அறியார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பகுதியில் 2 பாதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவருடைய பாதை நீதிமானுடைய பாதை, இன்னொரு பாதை துன்மார்க்கருடைய பாதை. நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கும் என்றால், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்குமா. நீதிமான் என்றால் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நீதிமான்களாகும்படி அழைத்திருக்கிறார். அவர்களை நீதிமான்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கும் என்றால், நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய், அதிகம் இல்லை, அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்குமா. நீதிமானுடைய பாதையில இருளே இருக்காதாம். இருளுக்கு என்ற வழியே இல்லை. அவருடைய பாதை அவ்வளவு பிரகாசமா இருக்குமா. அப்படி என்றால் என்ன? நீதிமானுடைய வழி நித்திய ஜீவனுக்கு போகும் பாதை. அந்த பாதையில் மரணம் இல்லை, துக்கம் இல்லை. அந்த பாதையில் இருள் இல்லை. அந்த பாதையின் வழியாய் அவன் ஓடுவான். அந்த பாதையின் வழியாய் அவன் என்ன செய்வான்? நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுவான். அவனுக்கு எந்த ஒரு காரியம் தடைபடாது. எல்லாம் அவனுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலான பாதைகளும் செவ்வையாக்கப்படும். நீதிமானுக்கு ஒரு தீமையும் அணுகாது என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளை. அதற்கு மாறாக துன்மார்க்கனுடைய பாதை எப்படிப்பட்டதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கார் இருளை போல் இருக்குமா. கார் இருள், இருள் சூழ்ந்து இருக்குமா. இருள் கிடையாது, அது கார் இருள். இருட்டான ஒரு வழியாய் இருக்குமா அவனுடைய பாதை. காரில் பாதை. அவன் செல்லுகிற பாதையில் எங்க செல்லுகிறோம், எந்த பாதையில் செல்லுகிறோம் என்றே அவனுக்கு தெரியாது. அதுதான் சொல்லுகிறது வேதம். தாங்கள் இடறுவது இன்னதென்று அறியார்கள். அவர்கள் இடறி விழும் பொழுது பாதை தெரியாதவனுக்கு, இருள் இருக்கும் பொழுது அவனுக்கு பாதை தெரியாது. பாதை தெரியாது இருக்கும் பொழுது அவன் எதுல இடறுகிறான் என்று அவனுக்கே தெரியாது.
வெளிச்சம் இருந்தால் மாத்திரமே நாம் செல்லுகிற பாதை அந்த இடத்தில் பள்ளம் இருக்கிறதா மேடு இருக்கிறதா என்று நமக்கு தெரியும். துன்மார்க்குடைய பாதை கார் இருள் போல் இருக்கும் பொழுது அவன் கடந்து செல்கிற பாதையில் கல் இருக்கா, மேடு இருக்கா, மலை இருக்கா, குண்டு இருக்கா, குழி இருக்கா, எதுவுமே தெரியாது. அவன் எதில் இடறுகிறான் என்று அவனுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட பாதை கார் இருளான நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் எந்த பாதையை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? நித்திய ஜீவ பாதைக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? இல்ல என்னதில் இடறுவோம் என்று தெரியாமல் செல்லுகிற பாதையில் நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் என்று நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீதிமானுடைய பாதையில் அது என்ன செய்யும்? நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அந்த பாதையில் என்ன செய்யலாம்? ஓடலாமா? ஓடும்போது தவறுவதே இல்லை, கீழே விழுவதே கிடையாது. அவன் செம்மையான பாதையில் அவன் நடப்பான். அவனுக்கு முன்பாக இருக்கிற எல்லா கோணலாவைகளும் செவையாக்கப்படும், பள்ளங்கள் நிரப்பப்படும். அந்த பாதையில் மரணம் இல்லை, துக்கம் இல்லை, நித்திய ஜீவ பாதையில் கொண்டு சேர்க்கும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, துன்மார்க்குடைய பாதை காரிருளை போல இருக்கும். அவனுடைய பாதையில் அவன் இன்னதில் அவன் இடர்கான் என்று அவனுக்கே தெரியாது. எப்பொழுது அவனுக்கு அழிவு வரும் என்று அவனுக்கே தெரியாது. அன்பு பிள்ளைகளே, பரிதாபமான அந்த பாதைக்குள் சொல்லாதபடி நீதிமானுடைய பாதையில் சொல்லும்போது நித்திய ஜீவ பாதையில நம்மளை கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.